ஹாய் மக்களே, நம்மளுக்கு மூலிகை ரசம் வைக்கிறதுக்கு இந்த குளிர்கால காய்ச்சல், தலைவலி, சளி, நெஞ்சு சளி இதெல்லாம் நீங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான மூலிகை இலைகள் சேகரித்தாச்சு. இதை போய் நம்ம இப்போது எப்படி என்னென்ன இலை நான் போடுறேன்னு முதல்ல காமிக்கிறேன். ஏற்கனவே ரசத்தை பற்றி போட்டேன். என்னென்ன இலைகள் போடணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இது கோவத்தலை, அதாவது அப்பக்கோவத்தலைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது இல்லை, ஸோ அது காஞ்சி போச்சு. இது கோவத்தலை பாருங்கள். இது கோவத்தலை பின்னாடி பூச்சி நிறைய இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக முட்டை வைக்கணும்னா இப்படியெல்லாம் முட்டை வச்சிரும். அதனால் நம்ம கரெக்டாக இதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டாவது தூதுவந்தலை. இதுதான் தூதுவந்தலை. இன்னொரு வீடியோவில் நான் தூதுவந்தலை செடி எப்படின்னு நான் போடுறேன். இது பாருங்கள், முள்ளாக இருக்கும், இலையிலையும் முள் இருக்கும். சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இலையிலையும் முள் இருக்கும். பின்னாடி முன்னாடி எல்லாமே இந்த இலைகளில் முள் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்து தான் நான் இந்த கத்திரியில் தான் வெட்டினேன் மக்களே. ஏன்னு கேளுங்க, கையில் இந்த முள்ளோடு நம்ம உடச்சி எடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. அவ்வளோ முள்ளுங்க பார்த்தீங்களா. ரோஸ் செடியில் எப்படி முள் இருக்குமோ அதே மாதிரி தான் தூதுவந்தலையிலையும் முள் இருக்கும். இது தூதுவந்தலையா. இப்போது கோவத்தலை, தூதுவந்தலை பின்னாடியெல்லாம் பூச்சிருக்குதான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தலை நம்ம போட போகிறோம். அதுதான் குப்பை மேனி இலை. இதுதான் குப்பை மேனி. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் டல்லாகிட்டேன். உண்மையிலுமே டைட்டாக கட்டி இந்த கயிறு லூஸ் ஆயிடுச்சு மக்களே. அதனால தான் கொழுன்னு இருந்த கை கால்கள்லாம் ஒல்லியாகிப்போச்சு. இது தூதுவந்தலை. சாரி, இது குப்பை மேனி தலை. குப்பை மேட்டிலலாம் நிறைய இருக்கும். ஆனால் இது நாங்கள் தோட்டத்தில் தான் பறித்தோம். அதனால் பாருங்கள், இது அழகாக இருக்குது. கொத்து கொத்து. இது குப்பை மேனி. இந்த மூணையும் போட்டு இந்த 3 தலைகள் நம்ம சேகரிச்சிட்டோமா. அந்த 3 தலையும் சேகரித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை இதுவும் போடணும். இந்த கருவேப்பிலையும் போடணும். ஸோ இதுலேயுமே பூச்சி இருக்கும், பார்த்து. இங்கே பாருங்கள், நூல் கட்டி இருக்குது, உங்களுக்கே தெரியுதா? நூல் கட்டி இருக்குது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். போட்டு